வணக்கம் மக்களே. ஒரு டீமால சொந்த நாட்டுல சொந்த ரசிகர்கள் முன்னாடி ஒரு மேட்ச் கூட ஆட முடியல. உள்நாட்டு டெரரிசம், கன் ஃபைட், வறுமை, நாடே நிலகுலைஞ்சு போயிருக்கு. ஆனா சொன்னா நம்புவீங்களா? அந்த நாட்டோட ஃபுட்பால் டீம் 50 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்ட் கப் ஆட குவாலிஃபை ஆயிருக்காங்க. எஸ், அவங்க தான் கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல லெஸ் கிரனடியர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஹைத்தி ஃபுட்பால் டீம். வரப்போற 2026 வேர்ல்ட் கப் உலகக்கோப்பையில குரூப் சில பிரேசில், மொராக்கோ, ஸ்காட்லாந்து அவங்களோட மோத போறாங்க இந்த ஹைத்தி டீம். இந்த அண்டர்டாக்ஸோட கதை ஒரு சாதாரணமானது இல்ல. ரத்தமும் கண்ணீரும் அசாத்தியமான நம்பிக்கையும் கலந்த ஒரு வெறித்தனமான கதை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைத்தி டீம் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவது இது முதல் டைம் இல்ல, இது செகண்ட் டைம். 1974ல வெஸ்ட் ஜெர்மனில நடந்த உலகக்கோப்பையில அவங்க தகுதி பெற்றிருந்தாங்க. அப்போ உலகமே இவங்களை ரொம்ப சாதாரணமா பார்த்துச்சு. ஏன்னா அவங்களோட மேட்ச் உலக புகழ்பெற்ற இட்டாலி டீமோட நடந்தது. இத்தாலியோட கோல் கீப்பர் அப்போ பார்த்தீங்கன்னா டீனோசாஃப். அப்போ அவர் ஒரு சம ரெக்கார்டு வச்சிருந்தாரு. சர்வதேச இன்டர்நேஷனல் போட்டியில 1174 மினிட்ஸ் கோலே கன்சிட் பண்ணாம இருந்தாரு. அந்த இத்தாலி கோல் கீப்பர் கோட்டையை உடைச்சது யார் தெரியுமா? ஹைட்டியோட நட்சத்திர வீரர் இமானுவேல் செனான். பட் அந்த மேட்ச்ல ஹைட்டி தோத்துட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலக கால்பந்து வரைபடத்துல ஹைட்டின்ற பேரை செதுக்குனது அந்த ஒரு கோல் தான். 1974க்கு அப்புறம் கடந்த 50 வருஷமா ஹைட்டி அணியால உலகக்கோப்பைக்கு குவாலிஃபை ஆகவே முடியல. அவங்களோட நேஷனல் ஸ்டேடியம் கூட டெரரிசமால ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால ப்ராக்டிஸோ மேட்சஸோ ஆட முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு டீமுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எவ்வளோ பெருசுன்ட்டு. பட் இந்த டீமுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இதனால ஹைட்டி டீம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா குராகாவ் அப்படின்ற நாட்டில் ஒரு ஸ்டேடியம், கிட்டத்தட்ட அகதிகள் மாதிரி அங்கே போய் டிராவல் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. 2026 வேர்ல்ட் கப் FIFA குவாலிஃபைஸ் முன்னாடி கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் பேர் தான் செபாஸ்டின் மிக்னி. அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஹைத்தில நடக்கிற டெரரிசமால இன்னிய வரைக்கும் அவரால் ஹைத்திக்குள்ள என்ட்ரே ஆக முடியல. ஹைத்திக்கு வெளியில இருந்தா அவர் கோச் பண்ணிட்டு இருக்காரு. குவாலிஃபயர்ஸ்ல கோஸ்டரிக்கா அகேன்ஸ்டா மோதினாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோஸ்டரிக்கா ஒரு வெல் நோன் டீம். வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. அந்த டீம் கூட மோதி 1-0 வின் பண்ணாங்க. அடுத்த மேட்ச்ல நிகரகுவா அப்படின்ற ஒரு டீமை 2-0 ஜெயிச்சு 50 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆனாங்க ஹைத்தி டீம். ஸோ இதுல ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் என்னன்னா, நவம்பர் 18 தான் அவங்க குவாலிஃபை ஆனாங்க. அதே டைம்ல தான் அவங்க ப்ரீவியஸா பிரான்ஸ் கிட்ட இருந்து இண்டிபெண்டோ வாங்கினாங்க. ஸோ அந்த டேட் ஹைத்தியால மறக்கவே முடியாது. ஸோ அவங்க ஃபேன்ஸுமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு காட் கிவன் கிஃப்ட் மாதிரி இருந்தது அவங்களுக்கு அந்த டே. இதை பத்தி ஹைத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு வின் மட்டும் இல்ல, எங்க நாடுல இருக்க கஷ்டங்கள், எங்க நாட ஒரு உலக அரங்களை ஏத்தனதுக்கு இந்த பிளேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியா இருக்காங்க ஹைத்தி மக்கள். இவங்க வேர்ல்டு கப் அடிப்பாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இவங்க இதுக்குள்ள வந்தது, குவாலிஃபை ஆனதே இவங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ பாராட்டியே ஆகணும் ஹைத்தி டீமை. உங்களுக்கு இந்த ஹைத்தி டீமோட இன்ஸ்பிரேஷனல் கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ.